18th question. The radius of convergence of summation n factorial into z power n is option A infinity, option B 0, option C 1, option D E. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 15th பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்துக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி 0ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன் லிமிட்ன்றதை எப்படி எழுதிக்கலாம் 1 by radius of convergence. அதே மாதிரி reciprocal of the limitன்றதை radius of convergenceன்றதை கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம வந்து லிமிட் வேல்யூ எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா லிமிட் n tends to infinity n plus 1th term divided by nth termனு எழுதலாம். இதே reciprocal of the limitனாக்க எப்படி வரும் 1 by ln போடும்போது L வந்து n plus 1th term divided by nth term. அப்ப R வந்து நம்மளுக்கு எப்படி வரும் reciprocalன்றதுனால a nth term divided by n plus 1th term வரும். சோ இங்க வந்து a nன்றது என்னன்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு a nன்றது என்னன்னு கொடுத்துருக்காங்க a n is equal to n factorial. So a n plus 1 என்னவா இருக்கும் a n plus 1 is equal to n plus 1 factorial. So அப்படி பாத்தீங்கன்னா n எங்கெல்லாம் இருக்கோ அங்க வந்து n plus 1 போடுறோம் அவ்வளவுதான். அப்ப n plus 1 factorial. இப்ப ஃபார்முலா படி நம்ம radius of convergence எப்படி எழுதலாம் limit n tends to infinity nth term divided by n plus 1th term. அப்ப n factorial divided by n plus 1 factorial. முன்னாடியே நான் வந்து இந்த ஃபேக்டோரியல் பத்தி நான் சொல்லியிருக்கேன் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல n plus 1 ஃபேக்டோரியலை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா n plus 1 into n ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாம். ஏன்னாக்க இப்ப 3 ஃபேக்டோரியல் அப்படின்றத எப்படி எழுதலாம்னா 3 2 1ன்னு எழுதுவோம். ஸோ 3 into இந்த மீதி இருக்கிற ரெண்டத்தையும் சேர்த்து எப்படி எழுதிக்கலாம்னா 2 ஃபேக்டோரியல்னு எழுதுவோம். அதே மாதிரி தான் இங்க வந்து நான் ஜென்ரல் டேர்முக்கு n plus 1 ஃபேக்டோரியலை n plus 1 into n factorial எழுதிருக்கேன். ஸோ அந்த மாதிரி எழுதும்போது பாத்தீங்கன்னா கீழே n plus 1 வரும் into n factorial. இப்போ n factorial நம்மளுக்கு கேன்சல் ஆயிடும். அப்ப எப்படி இருக்குது நம்மளுக்கு டேர்ம் 1 by n plus 1ன்னு வரும். n tends to infinity போடும்போது ஆன்சர் என்ன கிடைச்சிரும் 0 கிடைச்சிரும். ஸோ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வேல்யூ என்ன கிடைச்சிச்சு நம்மளுக்கு 0ன்னு கிடைச்சிச்சு. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி போடுங்க. லிமிட் வேல்யூ உங்களுக்கு n plus 1th term divided by nth termனு போட தெரிஞ்சது அப்படின்னா லிமிட்டை கண்டுபிடிச்சு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி லிமிட்டும் போடலாம். இல்ல டைரக்டா உங்களுக்கு அந்த டேர்ம் பழகிடுச்சு ஃபார்முலா அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்க்கு nth term divided by n plus 1th termக்கு லிமிட் எடுத்தும் போடலாம். எது உங்களுக்கு ஃபார்முலா கிளியரா இருக்கோ அதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ இந்த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வேல்யூ 0ன்றது எந்த ஆப்ஷன்ல இருக்கு ஆப்ஷன் B ல இருக்கு. ஸோ ஆப்ஷன் Bன்றது தான் கரெக்ட் ஆன்சர்.